Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தருடைய நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தி நீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர் தகப்பனே அப்பா. எங்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் தந்து ராஜா. எங்கள் தேவைகள் யாவையும் நீர் சந்தித்த ராஜா. இந்த நாள் மட்டும் ஆண்டவர்களை வளர்த்து வந்திருக்கிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளாக எத்தனை குறைகள் இருந்தாலும் தகப்பனே அதை எல்லாம் ஆண்டவரை மன்னித்து ராஜா. ஆண்டவருடைய பிள்ளையாய் எங்களை தெரிந்தெடுத்து ராஜா நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தின தெய்வக்காய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே சபை ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் ஒன்று கூடி தகப்பனே அப்பா. ஆண்டவர் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை உடைய ஆண்டவரே அபிஷேகம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே அளவில்லாமல் இந்த நாள் ஆண்டவர் ஊற்றப்பட இந்த ஆண்டவருடைய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் தகப்பனே ராஜா உடைய வல்லமை தகப்பனே ராஜா உடைய அபிஷேகம் தகப்பனே ஆண்டவரே அளவில்லாமல் ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றி ராஜா நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே உடைய கரத்தில் படைக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே ஆண்டவரே பிரசன்னத்தோடு தகப்பனே அபிஷேகத்தோடு தகப்பனே ராஜா எல்லா ஆண்டவரை நடந்தேற இந்த ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தாங்க ராஜா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து ராஜா ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்க ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஆராதனை வேலையுடைய கரத்தில் படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மிஷன்ஷிப் கரத்தில் படைக்கிறோம். ஆராதனை குளிர்வுடைய கரத்தில் படைக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே அபிஷேகத்தோடு தகப்பனே அப்பா. ஆண்டவரை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே நீர் கொடுத்த தாளந்தை தகப்பனே ராஜா. ஆண்டவரும் நாமத்தை உயர்த்த ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்த இந்த தேவனுடைய கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில தகப்பனே ராஜா ஆண்டவரே ஜனங்கள் யாவரும் தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து தகப்பனே ஆண்டவர் நாளில் தகப்பனே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க தகப்பனே எங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து தகப்பனே அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க இந்த தேவனுடைய கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபையின் அறிவு பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அறிவு பகுதிகளை கேட்டு தகப்பனே அப்பா. ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் சரியான நேரத்துக்கு ராஜா ஆண்டவரே என்னுடைய சபையோடைய எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் பங்கெடுக்க இந்த தேவனுடைய கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல காணிக்கை பகுதி ஆசீர்வதித்தாங்க ராஜா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறான்னு சொன்னது போல தகப்பனே உற்சாகமாய் காணிக்கைகளும் தசமாயும் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தகப்பனே அந்த நாளில் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு பேசுகிற நேரத்தை ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது தகப்பனே ராஜா. நாங்கள் யாவரும் கட்டப்பட தகப்பனே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தகப்பனே இந்த தேவனுடைய கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்து கொடுக்கிற மகனுடைய கரத்தில் படைக்கிற தகப்பனே அபிஷேகித்து வல்லெடுத்துங்க ராஜா. ஆண்டவரே ஜனங்களுக்கு ஏற்ற மன்னாவை அவர் கொடுக்க இந்த தேவனுடைய கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே இந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவருடைய கரத்தில் படைக்கிற தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடக்க இந்த தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தடை எதுவும் ஆண்டவர் ஏற்படாத படிக்க தகப்பனே நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீதியான ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை இப்படி மாறாத பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீதம் 42 சாம்ஸ் 42. கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன்
ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளில் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பதற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருக்குவித்து போல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்னைக்கு 42வது சங்கீதம் வாசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் என்ன சங்கீதம் என்னன்னு போடுவாங்க. ஆனால் நான் காலையில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வசனம் நினைவுபடுத்தி வந்தேன். அது என்னென்னா 42ஆம் சங்கீதம் 5வது வசனம். ஸோ ஸ்டெல்லா வாசிக்கும்போது பரவாயில்லையே, இன்றைக்கி 42ஆம் சங்கீதமே வந்திருக்கே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும், சொல்லுங்க, நான் இன்னும் எல்லாம் நல்லா சொல்லுங்க, நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதாவது என்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் நம்ம இன்னும் ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். பொதுவாக காங்கிரிகேஷன் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் ஆலயத்திற்கு வந்துவிட்டால் எதற்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு உள்ளே வர வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போதே சங்கீதக்காரன் வேறொரு பகுதியிலே சொல்லுகிறார், அவரை துதிக்கும் துதியோடு நான் உள்ளே வருவேன் என்று சொல்லுகிறார். I will enter with thankful heart. I will enter my gates with thankful heart. நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் என்னுடைய ஆலயத்தின் வாசலுக்குள்ளே நுழைவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். வேற எது நன்மையோ இல்லையோ, நல்லா சுவாசிக்க முடியுது பாருங்க, அதே ஒரு பெரிய நன்மை. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. எப்படி மூச்சு விடணும்? மூச்சு பயிற்சி எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க? மூச்சு விட்டா தானே தெரியும். நல்ல மூச்சை இழுத்துட்டு ஸ்லோவாக விடணும்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அப்போ மூச்சை இழுக்கும்போது உங்கள் மூச்சு டெய்லியும் ஏசுன்னு சொல்லுது, அது தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அதனால தேவனை ஆராதிக்க வருகிற மக்களுடைய வாழ்க்கையில நல்லா துதிங்க, சத்தமா துதிங்க, வாய் திறந்து துதிங்க, நின்றுக்கிட்டு தூங்காதீங்க, ஏன் மௌனமா இருக்கிறீங்க, இதெல்லாம் யாரும் சொல்லவே கூடாது. அப்படியே ஒவ்வொரு பாட்டின் வரிகளிலும் ஆண்டவரை கொண்டாட பழகணும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒவ்வொரு வரியிலும், சின்ன பிள்ளைகளும் தான், எல்லா சின்ன பிள்ளைகளும் பாடலுடைய வரிகளை கவனிச்சு இந்த வயசுலயே நல்ல ஆண்டவரை கொண்டாடி என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதே போல பிரசங்க நேரங்களிலே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம், அதெல்லாம் வரக்கூடாது. எங்கெல்லாம் அல்லேலூயா சொல்றோமோ அங்கெல்லாம் உங்களுக்கே ஃபீல் உண்டாகி சொல்லணும். மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்க அப்படியெல்லாம் இல்லை, நீங்களா ஆமேன் அல்லேலூயா எங்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லி பழக வேண்டும். இப்பதானே சொன்னேன், என்ன சொன்னணும்? ஆனா உங்களுக்கு இன்னும் ஃபீல் வரல, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு நல்ல ஃபீல் வரணும். ஃபீல் எப்போ வர்றது? நீங்களா உணர்ந்தாதான் வரும். எத்தனை பேர் இப்போ உணர்றீங்க? உணர்ந்தா ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ நான் கேட்குறேன்ல, இது ரொம்ப மோசமா நான் பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. இதெல்லாம் கேட்கவே கூடாது.
நீங்களா சொல்லணும். ஹல்லேலூயா. சகோதரிகளே, உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ உங்கள் வீட்டுக்காரர் திட்டுனா இப்படி தான் நிற்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இதா பாருங்க, நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, எங்கள் வீட்டை தொட்டீங்க, எப்படி வருது? அது ஃபீல் வருது இல்லை? அதுதான். அப்போ ஆண்டவரை துதிக்கிற மக்களுக்கு என்ன உண்டாகணும்? ஒரு ஃபீல் உண்டாகணும். அந்த ஃபீலோடு ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை செய்வாராக. கர்த்தரை உயர்த்திடும் காலம். கர்த்தரை சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை உயர்த்திடும் காலம். ஆமா, நான் காலம்னு பாடும்போது நீங்களும் காலம்னு பாடுங்க. கர்த்தரை உயர்த்திடும் வாரம் நான் பாடும்போது வாரம்னு பாடுங்க. எப்படி வேணாலும் நம்ம அதை என்ன செய்யலாம்? பாடலாம். இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா. இது ஒரு கொண்டாட்டத்தின், நன்றி நிறைந்த கொண்டாட்டத்தின் பாடல். எல்லாரும் உற்சாகமாய் பாடணும். யாராலும் பாடலை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்லதே செய்யலைன்னு சொல்லாமல் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் பாடணும். ஓகேயா? ரைட். ஆமென். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். கர்த்தரை துதித்திடும் காலம், இது நன்றியால் உயர்த்திடும் நேரம். வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டு தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் வாரம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம்.
தோல்வி இல்லை, நமக்கு தோய்வும் இல்லை. யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அழைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருபோது அசைக்கப்பட மாட்டோம். தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டோ எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அனைவரும் அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படு. கை உயர்த்தி சொல்லலாமா? அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் பாரம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபை கொண்டாடிடுவோம். ஓ கர்த்தரை உயர்த்திடும் பாரம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபை கொண்டாடிடுவோம். ஓ கிருபை கொண்டாடிடுவோம், கிருபை கொண்டாடிடுவோம். ஆமென். கிருபை கொண்டாடிடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் துதிக்கலாம். உற்சாகமாக எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். ஹalleluya Lord, ஹalleluya. ஓ ரபா சந்தரனா பரபல 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 பஷந்தர பபல பரபா ஓரி பல பரபல பரபல பஷந்தர பபா பபா பபா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah Lord, Rabbana daraba ba 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 raba raba raba. Oh raba ba 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 ba. Oh raba la ba raba la ba raba la ba raba la ba raba raba. Oh riba la ba raba la ba raba raba la ba raba raba. ஒருவர் கூட மௌனமா நிற்காம நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya Lord, hallelujah. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah Lord, hallelujah, hallelujah. Oh raba raba la ba 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 riba la ba raba la ba raba la ba raba la ba shanta raba ba raba raba raba. Oh raba la ba raba la ba raba la ba raba la ba shanta raba ba 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 ba. Oh raba ba 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 raba la ba shanta raba ba ba. Riba la ba raba la ba raba la ba raba la ba raba la ba. Hallelujah Lord, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah Lord, hallelujah. Oh, we give ourselves Oh, to your hands, Rabba, Lord Ba, Ba, Jesus. Ba, 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 ராஜா, Ba, உங்க Ba, பாதத்தில் Ba, எங்களை Ba, Ba. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. Re அப்பா, ba 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 ra ba ra ba la ba shanta ra ba ba la ba ra ba la ba. Ra ba ba la ba ra ba ra ba la ba ra ba la ba shanta ra ba ba. Oh ra ba 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 ba. We worship you, Lord Jesus. ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. எவ்வளோ பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சாங் முன்னாடி அங்கிள் சொன்னது போல் நம்ம கஷ்டங்களை நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு
இப்போ பாடப்போட பாட்டுலையும் அதான் சொல்லியிருக்கு, நம்மளோட கஷ்டங்களை விட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம துயரம் துக்கம் எல்லாத்தையும் நம்மளோட யோசனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மூமெண்ட்டில் நம்ம அவரை துதிச்சு அவரோட சந்தோஷத்தோட நம்ம பாடி ஆட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் கொஞ்சம் மூவ் பண்ணி கைகளை உயர்த்தி பாடணும். எல்லார் முகத்தையும் நான் சிரிப்பை பார்க்கணும். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், முக்கியமாக சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ஆடி பாடணும். I'm trading my sorrows, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness, I'm trading my pain, I'm laying them down for the joy of the Lord. We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. I'm trading my sorrows. எஸ் I'm லார்ட், trading எஸ் my லார்ட் பாடும்போது எல்லாரும் நல்லா ஜம்ப் பண்ணி பாடணும். ஓகே, ஒன்ஸ் அகைன் எஸ் லார்ட். எஸ் லார்ட் பாடும்போது எல்லாம் நல்லா குதிச்சு Yes, Lord, எல்லாரும் இவங்க yes, எப்படி Lord, குதிக்கிறாங்கன்னு yes, பாருங்க. yes, Lord. Come on, come on. Yes, Lord, yes, Lord, yes, 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 yes. Lord. எல்லாம் எல்சிய Yes, பாத்துங்க. Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. அனைவரும் அனைவரும் ஆமென். Say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. Trading my sorrows, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness, I'm trading my pain, I'm laying them down for the joy of the Lord. We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. என் துக்கத்தை பரிமாற்றினே, என் வெட்கத்தை பரிமாற்றினே, நான் கர்த்தரின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டேன். என் துக்கத்தை பரிமாற்றினே, என் வேதனையை பரிமாற்றினே, நான் கர்த்தரின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டேன். ஆமென். சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.
Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. ஆமென். ஒரு நிமிஷம் நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. இங்க நல்லா ஆடுற பிள்ளைங்க எல்லாம் மேல வாங்க. நல்லா அழகா ஆடுற பிள்ளைங்க எல்லாம் வாங்க. வாங்க, இவனுங்க எல்லாம் என்ன பயங்கர மாட்றாங்க. இவங்க 3 பேரை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டம் வரும். இப்ப பாருங்களேன், வா வா மேல வா வாடா, 3 பேரும் வா. நீயும் தான் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு நின்ன இடத்துல. ஆமா துளசி, நீயும் மேல வா 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 ஓடி வா. இவ்வளோ நேரமா இந்நேரம் ஏய் என்ன ஆட்டக்காரி அங்கே நிற்கிற, ஓடி வா மேலே. ஓகே, இங்கே பாருங்க, எப்போதுமே எப்போ ஹீலிங் கிடைக்கும், எப்போ ஆண்டவர் ஆசீர்வாதம் வரும்னு உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்தில் எங்கே எல்லா இடத்துலையும் அசைறது கிடையாது, தேவ சமூகத்திலையும் அசைறது இல்லையா? தேவ சமூகத்திலேயாயிலும் கொஞ்சம் நீங்கள் அசைஞ்சிங்கன்னா இறுதியம் சின்ன குழந்தை மாதிரி மாறணும். ஆமென். என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் கவனித்தேன், உடம்பு தூக்க முடியாதவங்கெல்லாம் நின்ன இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ட்ரை பண்ணுறாங்கல்ல, முடியலனாலும் ஸ்ப்ரிங்கு மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம்னாரு. ஆனால் ஏற்கனவே மக்கள் உங்களை மாதிரி நின்றுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் முழிச்சு பார்த்தா எல்லாம் நின்றுட்டு தான் இருக்காங்க. அடடா, நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோமோன்ட்டு எல்லாரும் அங்கே கிடக்கிற பெஞ்சில் ஏறி நின்று நாம் ஜெபிப்போம்னாரு. பாஸ் சொன்னோன்னே எல்லாம் ஏறிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் ஏறல. அவன் இது டூ மச், பெஞ்சில் இதுக்கு ஏறணும் அப்படின்னு நின்னான். எல்லாரும் நின்னாங்க. பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? ஒரு பாட்டு ஐ சரண்டர் ஆல் பாடுறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாம் காங்கிரிகேஷன்லாம் போயிடுச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ஞாயிற்றுக்கிழமை மண்டேயிலேருந்து போயிட்டுருக்குது. அவன் போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். அவன் சலூன் கடையில் வேலை செய்கிறவன். அவனுக்கு மனசில் நிம்மதி இல்லை, கீழ்ப்படியாமல் போனதுனால நிம்மதி இல்லை. கடவுளுடைய பிரச்சனை அவனை விட்டு போயிடுச்சு. அவன் சலூன் கடையிலேருந்து ஃபோன் பண்ணான் பாஸ்டருக்கு. ஐயா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் நின்னாங்க, கள்ளங்கப்படம் இல்லாமல் நின்னாங்க, சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் இது ஓவர் நினச்சி ஓரமாக நின்னேன், கீழ்ப்படியாமல் போயிட்டேன். ஆனால் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, என்னமோ மாதிரி இருக்குன்னு. அவர் சிரிச்சிட்டே சொன்னார், நீ எங்கே நிற்கிற? சலூன் கடையில் இருக்கிற சேரில் ஏறி நின்று ஐ சரண்டர் ஆள் ஒரு தடவை பாடிட்டு இறங்க, சரியாக போயிருந்தார். அப்புறம் அங்கே ஏறி நின்று அவன் பாடினான். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசிகள் தேவ சமூகத்துக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணணும், முடியலன்னு இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணணும். ஸோ இந்த டைமில் யாருக்கெல்லாம் முடியல, நிற்க முடியல, எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ இந்த டீம் பாருங்க, இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டாங்க. டேய், உங்க அம்மா தான் சண்டே ஸ்கூல் டீச்சர், மான மரியாதையெல்லாம் காப்பாற்றி விடணும் நீ, சரியா? ஓகே, எல்லாம் நல்லா ஜம்ப் பண்ணி எஸ்லாட் வரும்போது நீங்க வேற யாரும் வேண்டாம், இங்க நம்மால ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, இவரை ஃபாலோ பண்ணுங்க, அடிச்சு கிளப்பிடுவான் பாருங்க. ஓகே, இன்னும் போய் தள்ளு. நீங்க நில்லுமா, நீ அப்படியே நில்லுமா. Sickness
பரிமாற்றினேன். நான் கர்த்தரின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டேன். என் வியாதியை பரிமாற்றினேன், என் வேதனையை பரிமாற்றினேன். நான் கர்த்தரின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. We say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. La 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 la. La 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 la. La 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 la. Amen. La 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 la. La 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 la. La 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 la. Amen. நன்றி ஆண்டவரே அப்பா we thank you Lord Jesus ராஜா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே oh we thank you Lord Jesus அப்பா உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஏசப்பா செஞ்ச அனைத்து நன்மைகளையும் நினைத்து கொஞ்ச நேரம் நம்மளை நாமளே ஆராய்ந்து அறிவோமா. This is a time of introspection. It is a time of நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை நாளா ஏசப்பா நம்மளை அழகாக நடத்தி வந்தார் அல்லவா, நம்ம அதுக்கு தகுதியாக இருந்திருக்கோமா, அதுக்கு தகுதியாக நடந்திருக்குமா? அநேக நேரத்தில் இல்லை, ஆனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு நம்மளை விட்டு விலகி போனதே இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வந்தது அல்லவா, அதை கொஞ்ச நேரம் நினைத்து நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you for this time, Lord Jesus. ராஜா அப்பா எங்களை விட்டு விலகாத நேசராக இருந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அநேக நேரத்தில் அப்பா நாங்கள் தொலைந்து போன அந்த ஆட்டுக்குட்டியை போல நாங்கள் நடந்து கொண்டாலும் அப்பா அந்த 99 ஆடுகளையும் விட்டுட்டு அப்பா எங்கள் பின்னாடி நீங்கள் வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களை நீ தேற்றினீரே, எங்களை காத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you for the time that you've been with us, Lord Jesus. Oh, we thank you for the times that you will be with us, Lord. ராஜா எங்க கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா தோல்விகளின் மத்தியிலையும் அப்பா சஞ்சலங்களின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் அப்பா அப்பா பாடுகளின் மத்தியிலும் அப்பா எங்க கூட இருந்தீரே, துணையாக இருந்தீரே அப்பா, எங்க கண்ணீரை துடைக்கிறவரே இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இப்போதும் இந்த நேரத்துல அநேக பிரச்சனைகளோட நீங்க வந்திருக்கலாம், ஆனா இந்த நேரத்துல அதை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏசப்பாவை நோக்கி அப்பா நீங்க என் வாழ்க்கையில இருந்ததற்காக நன்றி, என் வாழ்க்கையில இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா தோல்விகளின் மத்தியிலையும் பிரச்சனைகளின் மத்தியிலையும் ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் நினைக்கிறேன் அப்பா. அப்பா நீரே எனக்கு மகத்துவரா இருந்திருக்கிறீர் அப்பா, நீரே எங்க பிரச்சனைக்கு அப்பா சால்வ் பண்ற ஒரு தேவனா இருந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, we thank you Lord Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நான் உங்க நோக்கி திரும்பி வருகிறோம் அப்பா. Oh, we come into your presence once again Lord Jesus. Lord, we might have gone far away Lord. Amen. ஆனாலும் உங்க கரத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை உண்மை நோக்கி திருப்பி விட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினால நிறைங்க அப்பா.
அப்பா பிரச்சனைகளின் மத்தியில தோல்விகளின் மத்தியில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களை வழி நடத்துங்க அப்பா. அப்பா உம்மை பாடுகிற பாடல்கள் மாத்திரம் எங்க வாயில இருந்து வரட்டும் ஆண்டவரே. துன்பங்களா இருக்கட்டும் துயரங்களா இருக்கட்டும் அப்பா எல்லா நேரத்திலயும் ஆண்டவரே உங்க துதி மாத்திரம் எங்க நாவல இருக்கட்டும் ஆண்டவரே. Oh we thank you Lord Jesus. ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும்போது இந்த வரிகளை நம்ம நல்லா உணர்ந்து கொண்டு பாடுவோமா? Thank you Jesus. Devotional song. Amen. Lord, you seem so far away, a million miles or more it feels today. And though I haven't lost my faith, I must confess right now that it's hard for me to pray. But I don't know what to say, and I don't know where to start. But I still give the grace with all that's in my heart. I will sing, I will praise, even in my darkest hour, through the sorrow and the pain. I will sing, I will praise, lift my hands to honor you, because your word is true. I will sing. Thank you, Jesus. Lord, it's hard for me to see all the thoughts and plans you have for me. But I will put my trust in you, knowing that you died to set me free. We thank you, Lord. But I don't know what to say, and I don't know where to start. But I still give the grace with all that's in my heart. I will sing, I will praise, even in my darkest hour, through the sorrow and the pain. I will sing, I will praise, lift my hands to honor you, because your word is true. I will sing, I will praise, even in my darkest hour, through the sorrow and the pain. I will sing, I will praise, lift my hands to honor you, because your word is true. I will sing. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Lord. தேவனே நீ தூரமாய் இருப்பது போல என்று இருக்கிறதே. விசுவாசம்
நேசம் என்னில் உள்ளது, ஆனாலும் எனக்கு ஜெபிக்க முடியவில்லை. இனி என்ன சொல்வது, எங்காரம்பிப்பது? நீர் கிருபை அளிக்கையில் என் இதயத்தில் இருந்து நான் பாடுவேன், துதிப்பேன். இருள் சூழும் நேரத்தில் வேதனையின் மத்தியில் நான் பாடுவேன், துதிப்பேன். கைகள் உயர்த்தி போற்றுவேன், உம் வார்த்தை உண்மையே நான் பாடுவேன். நீ நடந்த பாதையில் என்னால் நடந்து செல்ல முடியவில்லை. உன் கரம் பிடிக்க நினைக்கிறேன், என் பாவங்கள் என் கண் முன் நிற்கிறதே. இனி என்ன சொல்வது, எங்காரம்பிப்பது? நீர் கிருபை அளிக்கையில் என் இதயத்தில் இருந்து கைகளை உயர்த்தி சொல்வோமா? துதிப்பேன். இருள் சூழும் நேரத்தில் வேதனையின் மத்தியில் நான் பாடுவேன், துதிப்பேன். கைகள் உயர்த்தி போற்றுவேன், உம் வார்த்தை உண்மையே நான் பாடுவேன், துதிப்பேன். இருள் சூழும் நேரத்தில் வேதனையின் மத்தியில் நான் பாடுவேன், துதிப்பேன். கைகள் உயர்த்தி போற்றுவேன், உம் வார்த்தை உண்மையே நான் பாடுவேன், துதிப்பேன். கைகள் உயர்த்தி போற்றுவேன், உம் வார்த்தை உண்மையே நான் பாடுவேன். நன்றி அப்பா. அப்பா, வேதனைகளின் மத்தியிலும் அப்பா, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அவர் தஞ்சமாக இருக்கிறார், ஆமென், கோட்டையாக இருக்கிறார், ஆமென், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், ஆமென், நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ஆமென். எதிலும் நாம் துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் நம்மை நடத்துவதற்கு அவரே போதுமானவராய் இருக்கிறார். He
fortress. You are my fortress. You are my friend in need. You are my friend in need. You are my God. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? You are my refuge. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God. I will worship you with all my heart. I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I have. Here I am. I will worship you. I will worship you with all of my heart. I will seek your face all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ரெண்டு கையும் அவருக்கு நேரா உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர்.
ஹார்ட்ல கை வச்சுங்க, இதயத்துல. நீரே என் தஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். சொல்லுங்க, நீரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. ரெண்டு கரத்தை அவருக்கு நேரம் உயர்த்தி கொள்ளுங்க. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் எனதெல்லாவற்றிலும், நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் எல்லாவற்றிலும், நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும், நான் உம்மை நேசிப்பேன் எனதெல்லாவற்றிலும், நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. 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 ஒரு முறை கூட என்னோடு கூட சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? இயேசுவே. அனைவரும் one more time. Oh yes. இயேசுவே. One more time. இயேசுவே. கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துவோம். ரபா ரபா லபா சந்த ரபா ரபா லபா ரநாத ரபா ரபா லபா ரபா ரீ பல பரபா லபா ரபா லபா ரபா லபா. ஆம் ஆண்டவரே, நீரே எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் இரட்சகர். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை மட்டுமே தேடுவோம், உம்மையே சேவிப்போம், உமக்காகவே வாழ்வோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எல்லாவற்றிலும் உம்மை உண்மையாய் நேசிப்போம். எங்களுக்கு கொடுக்கிற நேரத்திலே உம்மை நேசிப்போம், எங்களுக்கு கொடுக்கிற சம்பத்திலே உம்மை நேசிப்போம், எங்களுக்கு தருகிற ஆரோக்கியத்திலே உம்மை நேசிப்போம், எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே மூலமாக உம்மை நேசிப்போம், எங்களுக்கு தந்திருக்கிற திறமைகளிலே உம்மை நேசிப்போம், எங்களுக்கு உள்ள தாளந்துகளிலே உம்மை நேசிப்போம், எங்களுக்கு தந்திருக்கிற வரங்களிலே உம்மை நேசிப்போம். உம்மை உண்மையாய் நாங்கள் நேசிப்போம். நீரே எங்கள் ராஜா. நல்லா சொல்லுங்க, நீரே எங்கள் ராஜா. இயேசுவே நீரே எங்கள் தேவன். இயேசுவே நீரே எங்கள் மீட்பர். இயேசுவே நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முழு சபையை நீங்க ஆசீர்வதிங்க. சுகவீனமாய் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆயுட்காலமெல்லாம் நான் நோயாளி என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு என் தேவன் என்னை சுகமாக்குவார்.
என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பி நாளுக்கு நாள் எல்லாரும் சுகம் பெற்று நலமுடன் உம்மை ஆராதித்து உமக்கு சேவை செய்து அநேக நண்பர்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும் ராஜா, எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியிலே பிரதர் அனிஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒருவரை வாழ்த்துகிறோம். இதனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் பெருகுவதாக. ஆமென். ஒரு ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல டைமை அப்பா எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் அப்பா எங்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக அப்பா நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுடைய மனதை அப்பா நீங்கள் தாமே அப்பா புதிதாக்குங்க அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் இடத்துல அப்பா நீங்கள் என்ன பேசணும்னு தீர்மானித்திருக்கீங்களோப்பா அதே அப்பா நாங்கள் கேட்க அப்பா எங்கள் உணர்வுள்ளவர்களாக்குங்க அப்பா. எங்களிடத்திலிருந்து அப்பா நாங்கள் எடுத்து போடவைகளை அப்பா நாங்கள் எடுத்து போடுவோம் அப்பா, கலந்து போடவைகளை அப்பா கலந்து போடுவோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் அப்பா உங்களுடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்குங்க. முற்றிலுமாக இடத்துல ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்து. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று தேவன் கேட்டார். ஆமென். இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட வந்து நீங்க என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்டா என்ன நீங்க சொல்ல முடியும்? தேவன் வந்து எரேமியாட்ட போய் கேட்கிறாரு, நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு. நீங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேட்கலாம், நீங்க என்ன காண்கிறீங்க? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க என்ன காண்கிறீங்க? உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உங்களை தான் காண்கிறேன்னு சொல்வீங்களா? ஸோ இதுல தேவன் என்ன மீன் பண்றாருன்னா, நம்ம பிசிக்கல் ஐசைட்டை தாண்டி நம்மளுடைய ஐஸ் ஆஃப் த ஹார்ட், அதுல நம்ம என்ன பார்க்கிறோம். ஐ மீன் அநேக நேரங்கள்ல நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம வந்து தேவனை வந்து நம்ம தேடுறோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும்போது என்னத்தை காண்கிறாய்னா நம்ம பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்கும்? நான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிக்சர் தான் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கும்போது எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? 2வது பகுதி 11வது வசனத்தோட 2வது பகுதி. நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஸோ இங்க என்ன சொல்றாரு எரேமியா? என்ன சொல்றாரு? டிஃப்ரெண்டான ஒரு பதில் சொல்றாரு இல்லையா? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அதை கேட்ட உடனே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? 12வது வசனம், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஸோ இது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்வர்சேஷன் இல்லையா? தேவன் என்னத்தை காண்கிறார் எரேமியாட்ட கேட்கிறாரு. எரேமியா சொல்றாரு வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேங்கிறாரு. ஸோ தேவன் என்ன சொல்றாரு? நீ கண்டது சரிதான். அப்போ தேவன் எரேமியா என்ன பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரோ அதை தான் எரேமியா பார்த்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மைண்ட் எங்க இருந்துச்சுன்னா ஒரு தரிசனத்துல இருந்துச்சு. ஆமென். அந்த தரிசனத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எரேமியா சொன்ன உடனே தேவன் என்ன சொல்றாரு? நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தரிசனங்கள் கரெக்டாக இருந்துனா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. எதனால வந்து எரேமியா இதை சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனங்கள் பார்த்தோம்னா 4ல இருந்து 10 வரைக்கும் இதுல வந்து 3 காரியங்கள் வந்து தேவன் எரேமியா கிட்ட சொல்லியிருந்தார். ஒன்னு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். there was a promise. ஆமென். அதுக்கப்புறம் there was a purpose. ஒரு அசைன்மெண்ட், ஒரு டிவைன் அசைன்மெண்ட் வந்து எரேமியாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடைய எண்ட் ரிசல்ட்டா தான் இந்த தரிசனத்தை வந்து எரேமியா பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம சீக்கிரமா அதை மட்டும் வாசிட்டு போவோம். 4வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸோ இங்க வந்து தேவன் வந்து எப்படி எரேமியாவை செலக்ட் பண்ணியிருக்காரு, காட் எப்படி எரேமியாவை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறத சொல்றாரு. அடுத்த வசனம், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர்,
நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். ஸோ தேவனுடைய செலெக்ஷனை எரேமியா கிட்ட சொன்ன உடனே எரேமியா என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும், நீங்க வந்து கொடுக்கறது வந்து அந்த அசைன்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு பயப்படுறாரு. ஸோ பயப்பட்ட உடனே தேவன் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேங்கிறாரு. ஆமென். அடுத்த வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்க பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். ஸோ இதுதான் வந்து தேவன் வந்து எரேமியாக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டிவைன் அசைன்மெண்ட். ஆமென். ஸோ என்ன சொல்றாரு, என் வார்த்தையை உன் வாயிலே வைப்பேன்கிறாரு. ஸோ அந்த தேவனுடைய வார்த்தை எரேமியாவோட வாயில இருக்கும் பொழுது எரேமியா சில காரியங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதான் 10வது வசனம் இல்லையா, பிடுங்க வேண்டியதை பிடுங்க வேண்டும், இடிக்க வேண்டியதை இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டியதை அழிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கட்ட வேண்டியவைகளை கட்ட வேண்டும், நாட்ட வேண்டியவைகளை நாட்ட வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஆமென். ஸோ இதுக்கு எங்க இருந்து ஸ்டார்டிங் ஆகும்னா, தேவனுடைய வார்த்தை எரேமியாவோட வாயில இருக்கணும். ஸோ அந்த வார்த்தை எரேமியா வாயில இருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் எரேமியா பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எரேமியாவுடைய பார்வை வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமென். ஸோ அதுதான் 11வது வசனத்தை சொல்லுது, நீ என்னத்தை காண்கிறாய் என்று எரேமியாட்ட தேவன் கேட்கும் பொழுது எரேமியா சொல்றாரு, வாதுமை மர கிளையை காண்கிறேன்கிறாரு. ஆமென். இந்த வாதுமை மர கிளைனா என்ன? என்னாகமம் 17:7-8. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். ஸோ எரேமியாவோட தரிசனம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, திடீர்னு ஏதோ மேஜிக்கா வரல, மாறாக தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் எரேமியாவுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைத்தது. ஆமென். ஸோ இங்க எப்படி ஆரோனை வந்து தேவன் வந்து தெரிந்தெடுத்தாரோ அதை பத்தி அங்க இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த கோத்தார் எல்லாரும் சேர்ந்து அங்க சண்டை போடும் பொழுது எப்படி ஆரோன் வந்து தேவன் பிடித்தெடுக்கப்பட்டவன்கிறத வந்து நிரூபிச்சு காமிச்சாரோ, அதே மாதிரியான ஒரு வசனம் தான் இந்த 5வது வசனம் இல்லையா, எரேமியா 1:5. எப்படி வந்து தேவன் வந்து எரேமியா சூஸ் பண்ணியிருக்காருன்னு. அப்போ தேவன் வந்து எரேமியாவை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேங்கிறதா முதலாவது தேவன் எரேமியா கிட்ட பேசினது. ஸோ அப்பவுமே அவர் என்ன நினைச்சிட்டாரு, என்னுடைய ஊழியம் வந்து ஆரோனின் ஊழியம். ஆமென். ஸோ அந்த மனசுலதான் அவர் வந்து அவருடைய விஷன் எல்லாமே ஆரோன் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டாரோ அதே மாதிரி எரேமியாவும் தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நாள் முதல் கொண்டு கண்டினியூஸா எரேமியாவோட தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த துளிர்க்கப்பட்ட அந்த வாதுமை செடி. ஆமென். ஸோ அன்னைக்கு அந்த அது அந்த அந்த அது வந்து ஒரு வெறும் பிரான்ச் தான், அது வந்து ஒரு ட்ரையான ஒரு டெட்டான ஒரு பிரான்ச் இல்லையா. ஆனா அந்த மரித்து போன அந்த ஒரு அந்த ஒரு 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 கிளை தேவனுடைய அற்புதத்தினால், ஆமென், அங்க என்ன நடந்துச்சு, அது துளிர் விட்டது, அதுல இருந்து பூ வந்துச்சு, கனியும் வந்துச்சு. ஆமென். ஸோ இந்த வாதுமைங்கிறது வந்து ஆல்மண்ட். ஆமென். ஸோ ஆல்மண்ட் மரத்தோடைய ஒரு விசேஷத்த தன்மை என்னன்னா, ஸ்ப்ரிங் சீசன்ல முதலாவதாக துளிர் விடுறது வந்து இந்த ஆல்மண்ட் மரமா தான் இருக்கும். ஆமென். அதே மாதிரி முதலாவதாக கனி தருகிறதும் இந்த ஆல்மண்ட் மரமா தான் இருக்கும். ஆமென். அப்போ தேவனுக்காக ஒரு ஆசாரியனாய் ஒருத்தனை தெரிந்து கொண்டாருன்னா அவர் வந்து முதற் பலனானவரா இருக்கிறாங்க. ஆமென். மற்றவங்களுக்காக தேவன் மத்தியில ஒரு மீடியேட்டரா இருந்து அவங்களுக்காக ஒரு ஆசாரிய ஊழியம் பண்ணும்படிதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆமென். ஸோ அங்கேதான் இங்க எரேமியாவுடைய செலெக்ஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செலெக்ஷன் தான் இல்லையா. ஸோ அங்க எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா ஒரு மீடியேட்டரா இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு கூட தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, அநேக தரிசனங்கள் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென். ஆனா நம்மளுடைய பார்வை எரேமியாவுடைய பார்வை மாதிரி இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்ம இன்னுமே வந்து நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோமா?
இல்ல எரேமியாவை போல அந்த வாக்குத்தத்தம் அந்த 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 ப்ராமிஸ் கிடைச்ச உடனே வேதத்துல போயிட்டு நமக்கான அசைன்மெண்ட் என்னங்கிறத நம்ம தெரிந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெரிந்து கொண்டோனாதான் எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆமென். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய விஷனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய தரிசனம் அது கண்டினியூஸா உங்களுடைய தரிசனமாய் மாறும் பட்சத்துல அந்த வார்த்தையை தேவன் தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் வந்து தீவிரமாய் நிறைவேற்றுவார். he will make sure that he will make it come to pass in our life. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் மட்டும் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்து தேவன் ஆபிரகாம் வந்து அழைத்துட்டு அவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு இல்லையா? ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து தேவன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்குற உடனே ஆபிரகாம் வந்து எதை ஃபேஸ் பண்ணாரு? ஞாபகம் இருக்கா? இந்த பெரிய வாக்குத்தத்தம், பெரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வாங்கின உடனே இது வந்து அவர் 75 வயதா இருக்கும் பொழுது இது எல்லாமே அவர் பெற்றுக்கொண்டார். இதை பெற்றுக்கொண்ட உடனே அவர் ஃபேஸ் பண்ணது என்னன்னா ஒரு கொடிய பஞ்சம் இல்லையா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு பஞ்சம் அங்க வருது. இந்த பஞ்சம் வந்த உடனே என்ன பண்ணாரு? he goes down to Egypt. எகிப்து தேசத்துக்கு போறாரு இல்லையா? எகிப்து தேசத்துக்கு போன உடனே அங்க போயிட்டு அங்க ஒரு பொய் சொல்றாரு. சாராள் வந்து என்னுடைய மனைவி இல்ல, என்னுடைய சகோதரின்னு சொல்றாரு. அது மூலமா என்ன ஆகுது? எகிப்துல வந்து ஒரு கொள்ளை நோய் வருது. அப்போ வந்து அங்க இருக்க பார்வோன் வந்து அறிந்து கொண்டார் இது சாரா வந்து மனைவிதான் சொல்லிட்டு. அப்போ அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு. விரட்டி அடிக்கப்படும் போது வெறுங்கையா போகல, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இது முதலாவது அவருக்கு நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 13:15-16. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேங்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆமென். 15:1-5. காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். இங்க தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட ஏதோ ஒரு பயம் இருக்குங்கிறத பாக்குறாரு. சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேங்கிறாரு. சொல்லிட்டு 5வது வசனத்துல இன்னொரு ப்ராமிஸும் கொடுக்கிறாரு. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன குணாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். இங்க என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை பாரு, இந்த நட்சத்திரத்துல உன்னால என்ன கூடுமானால் எண்ணி பாரு. உன்னால கண்டிப்பா முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அநேகமாய் திரளாய் உன்னுடைய சந்ததி இருக்குங்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு இருக்கிறது மாதிரி ஆபிரகாம் கிட்ட வேதாகமம் கிடையாது. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணுவாரு? ஆபிரகாம் வந்து அங்க வந்து வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாரு? பூமியை பார்ப்பாரு. பூமியில என்ன இருக்கும்? ஃபுல்லா வந்து டஸ்டா இருக்கும் இல்லையா? டஸ்ட் ஆஃப் தி எர்த் இருக்கும். அப்ப தூளை பார்த்தோன்னு அவருக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் வரும். அதே மாதிரி நைட்ல தூங்க போறாரு. தூங்க போகும்போது மேல அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பார்க்கும்போது அங்க என்ன பாக்குறாரு? நட்சத்திரங்களை பாக்குறாரு. அப்போ இரவும் பகலும் ஆபிரகாம் எதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். அப்போ நம்மளும் தேவனிடத்துல இருந்து வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம்னா நம்ம பண்ண வேண்டிய காரியம் இதேதான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 16வது சாப்டர்ல என்ன நடக்குது? அங்க வந்து சாராள் வந்து இன்னொரு பிளான் கொடுக்குறா. இப்போ வந்து அவருக்கு வந்து 86 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. ஸோ சாராளுக்கு வந்து மேபி 76 வயசு, 10 வயசு டிஃப்ரென்ஸ். ஸோ என்னால் வந்து குழந்தை பிறக்க முடியாது, ஸோ நான் ஒரு பிளான் பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாகாரை வந்து கொண்டு வராங்க.
ஸோ ஹாகார்ட்ட கொண்டு வரும்போது தேவன் வந்து எதுவுமே தடை பண்ணலை, அவர் பார்த்துட்டே பொறுமையாக பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த என்ன ஆச்சு, அந்த தரிசனம் வந்து இழந்து போயிடுச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்து சாராள் கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிறக்கும்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ என்னாச்சு, ஹாகார்ட்ட இருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. ஆனால் தேவன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. கரெக்ட். அதுக்கப்புறம் 17வது அதிகாரத்தில் அவருக்கு 99 வயசு ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவன் மறுபடியும் வராரு ஆபிரகாம் கிட்ட, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறார். ஆமென். ஸோ அந்த தரிசனம் வந்து தொலைந்து போனது போல தெரிஞ்சிச்சு. ஆமென். ஆனா தேவன் வந்து ஆபிரகாமை கைவிடல, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுடைய சாராளுடைய பேரை வந்து மாத்துறார். ஆமென். ஆபிரகாம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட தகப்பன், எக்ஸால்டட் ஃபாதர். அதை எப்படி மாத்துறாரு, ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், ஜாதிகளின் தகப்பனாய் மாத்துகிறார். ஹல்லேலூயா. தாராய், தாராய்ங்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா இளவரசி, பிரின்சஸ். ஸோ அதை எப்படி மாத்துறாருன்னா, சாராள் மதர் ஆஃப் மெனி பிரின்ஸ். ஆமென். அநேக இளவரசர்களுக்கு தாயாய் மாத்துகிறார். ஆமென். ஸோ இதுல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தாரா வரும்போது ஹாங்கிற வார்த்தையை வந்து அவங்களோட பேரோட சேர்க்கிறார். இந்த ஹாங்கிறது யாவேயோடைய பேர். ஆமென். ஸோ யாவே என்ன பண்றாரு, தன்னுடைய இனிஷியலை இன்னைக்கு எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போமோ அதே மாதிரி தேவன் சூஸ் பண்ண ஆபிரகாமுக்கு தன்னுடைய பேரை கொடுத்து அலங்கரித்தார். ஹல்லேலூயா. எப்போ யாவேயுடைய பேரு ஆபிரகாமுக்கும் ஐசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வந்துச்சோ அப்போ இருந்து அவரை எப்போல்லாம் ஆட்கள் கூப்பிடுறாங்களோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் நினைவுப்படும். ஆமென். அப்போ ஆபிரகாம்னு கூடும் பொழுது ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், தாரான் கூடும் பொழுது அநேக இளவரசர்களுக்கு தாய். ஸோ இங்கே என்ன பண்றாரு, அந்த ப்ராமிஸை எவ்ரி மினிட் ஒவ்வொரு தடவை அவங்க பேரை கூடும் பொழுதும் அந்த ப்ராமிஸை வந்து மறுபடியும் மறுபடியும் நினைப்போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமென். இதையும் வாங்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் வாங்கினாரு, இப்போ செகண்ட் ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. 2 ப்ராமிஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 20:20 கேராருங்கிற இடத்துக்கு போறார். ஆமென். ஸோ கேராருங்கிற இடத்துல போகும்போது அங்க அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா கிட்ட என்ன பண்ணாரு, ஏற்கனவே சொன்ன அதே பொய் தான் சொல்றாரு. சாராள் வந்து என்னுடைய மனைவி இல்ல, சகோதரி. ஸோ ஏன் அப்படி சொல்றாரு, அவருடைய மனசுல வந்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சாரா வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஸோ இது வந்து மனைவின்னு தெரிஞ்சுட்டா ஆபிரகாமை கொன்னுட்டு சாராவை வந்து அவங்க எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால அங்க என்ன சொல்றாரு, சாரா வந்து என்னுடைய சகோதரிங்கிறாரு. 20வது அதிகாரம் 14-16. அப்பொழுது அபிமெலேக் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளை அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். இங்க என்ன ஆச்சு, இங்க மறுபடியும் பார்வோனுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு வாதை வந்துச்சோ அதே மாதிரி அபிமெலேக்குக்கும் தேவன் வந்து கனவுல வந்து சொல்றாரு, சாரா வந்து ஆபிரகாமுடைய மனைவின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம வந்து அபிமெலேக் கூப்பிட்டு கடிந்து கொண்டுட்டு ஒரு பெரிய ஒரு வெகுமதியை கொடுக்கிறாரு. ஸோ இந்த வெகுமதிங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீ இஸ் ரீஇனிஷியேட்டிங் த மேரேஜ். ஐ மீன் ஆபிரகாம் வந்து அவ்வளவு நாளா வந்து சாரா வந்து என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உலகத்தையும் ஏமாத்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவரோட மைண்ட்லயும் வந்து அந்த அந்த ஒரு ஆழமான ஒரு பொய் இருக்குது. ஓகே, அப்போ அவரோட மனசுல வந்து சகோதரின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த சகோதரி மூலமா தேவன் எப்படி அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ தேவன் 25 வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆபிரகாமோட மனசுல அந்த ஒரு பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய்யை வந்து இன்னைக்கு இப்ப அபிமெலேக் என்ன பண்றாரு, ஒரு ஓப்பனா கன்ஃபஸ் பண்றாரு. 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆபிரகாமும் சாரா வந்து ஆபிரகாமோட மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமா அன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி ஒரு வெளியரங்கப்படுத்துறாரு. ஆமென். அப்போ ஆபிரகாமோட மனசுல அந்த பயம் வந்து என்றென்றைக்குமாய் நிரந்தரமாய் நிராகரிக்கப்பட்டது. ஆமென். ஒரு அங்க ஆள் மனசுல வந்து அதை புடுங்கி எழுந்துட்டாரு. இதுக்கு மேல அவரால் அந்த பொய்யை சொல்ல முடியாது. அடுத்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் வசனம் பார்க்கும்போது 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென்.
ஸோ எப்போ ஆபிரகாமோட மனசுல இருந்து அந்த பொய் வந்து அகற்றப்பட்டதோ, அந்த டிசப்ஷன் வந்து அகற்றப்பட்டதோ, அப்போ தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. ஆமென். ஸோ அது வரைக்கும் எரேமியா 1:12 சொன்னது மாதிரி God was watching over Abraham. ஒவ்வொரு டைம்லையும் இது எப்படி அவன்கிட்ட இருந்து வெளில கொண்டு வரது, எப்படி அவனுக்கு அதை கொடுக்கறதுன்னு வாட்ச் பண்ணிட்டே வந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல அதை வந்து நிறைவேற்றினார். ஆமென். அப்போ இந்த காரியம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆபிரகாமுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்துச்சு. இந்த பொய்ங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி அது மாறி இருந்துச்சு. இந்த கோட்டை என்ன பண்ணுச்சுன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள முடியாம செய்திடுச்சு. ஆமென். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஸோ இங்க நம்மளையும் வந்து தேவன் சூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி சூஸ் பண்ணியிருக்காருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். ஆமென். ஸோ எப்படி ஆபிரகாம தேவன் தெரிந்தெடுத்தாரோ, எப்படி எரேமியாவை தேவன் தெரிந்தெடுத்தாரோ, அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்மளையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளை தெரிந்தெடுத்து அவருக்கு சொந்த ஜனமாய் மாத்தி யாவேங்கிற அந்த இனிஷியலை நம்மளை குமாரர்களாக்கி அவருடைய ஐடென்டிட்டிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக இதை கொடுத்திருக்கிறார்? எதுக்காகனா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4-6. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி 2 பேதுருல சொன்னது மாதிரி. ஆனா இது என்ன நம்மகிட்ட வந்து தடையா இருக்குன்னு பார்த்தோம்னா, அநேக டிசப்ஷன்ஸ், அநேக பொய்கள் வந்து சத்ருவானவன் நம்முடைய மனதில் வந்து போட்டிருக்கிறான். ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாருங்கிறது அதுதான். அநேக கோட்டைகள், பயம், சந்தேகங்கள், கீழ்ப்படியாமை. ஸோ இதெல்லாம் என்னன்னா சத்ருவானவன் நம்மளுடைய மைண்ட்ல போடுற சில விஷயங்கள். அன்னைக்கு எப்படி ஏவாள் கிட்ட போயிட்டு அந்த தேவனுடைய சத்தியத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் அதே தந்திரத்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு டைமும் தேவனுடைய வார்த்தையை விட நம்ம பார்க்கிற விஷயங்கள் நமக்கு உண்மையாய் தோணும் பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்னா, மேட்டிமையான எண்ணங்கள். ஸோ தேவனுடைய வாக்கு தத்தம் நமக்கு சொல்லியிருக்கு, நீ வந்து சுகமா இருப்பாய், தேவன் தழும்புகளா நம்ம சுகம் ஆனோம்னு சொல்லுது இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து நான் சுகவீனமா இருக்கிறேன், நான் இப்படியே மடிந்து போக போகிறேன் அப்படி நம்மளோட மைண்ட்ல அவன் சொல்றான்னா, அது என்ன பண்ணுதுன்னா அவருடைய வார்த்தையை தாண்டி நம்ம கேட்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து எக்ஸால்ட் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த வார்த்தையை நம்ம எக்ஸால்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பெரிய ஒரு அரணாய், ஒரு கோட்டையாய் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மாறிடுது. ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டு, அந்த போர்த்தளம் எங்கன்னா நம்மளுடைய மைண்ட்ல. ஆமென். ஸோ இந்த மைண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மைண்ட் எங்க இருக்கு? 2 காதுக்கு நடுவில் இருக்கு, 2 கண்ணுக்கு நடுவில் இருக்கு. ஸோ நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம கேட்குற காரியங்கள் எல்லாமே நம்முடைய மைண்ட்ல போயிட்டு எதிர்மறையான ஒரு அந்த சீடை வந்து சோ பண்ணிட்டே இருக்கு. ஆமென். ஸோ மைண்ட் இஸ் லைக் அ சாயில். அது வந்து ஒரு நிலம் மாதிரி. அந்த நிலத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது என்னங்கிறது அந்த மைண்டுக்கு தெரியாது. ஆனா அறுவடை வந்து நம்ம விதைக்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சத்ருவானவன் பண்ற அந்த தந்திரமே அதான். நம்முடைய மைண்ட்ல வந்து டவுட்டை போடுவான், நம்முடைய மைண்ட்ல வந்து ஃபியரை போடுவான். இந்த பயத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு இப்போ எப்படி ஆபிரகாம் கிட்ட வந்து அந்த பயம் வந்துச்சோ, அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பயம். ஏன்னா ஆபிரகாம் சொல்றாரு, சாரா வந்து சௌந்தரியம் உள்ளதா இருக்கிறா, அந்த ராஜா வந்து என்ன கொன்னுருவாரோன்னு பயந்துட்டாரு. ஸோ பயந்ததுனால என்ன பண்ணாரு, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி அந்த ஒரு டவுட் நம்மளுடைய மைண்ட்ல வருதுன்னா, அகைன் நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு வந்து எதிர்மறையா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்.
ஸோ இந்த யோசனை எல்லாம் எங்க இருக்கு? நம்ம இமேஜினேஷன்ல மாறுது, ரைட்? அப்போ இந்த இமேஜினேஷன் என்ன ஆகுதுன்னா நம்முடைய தாட்டா மாறுது, நம்முடைய சிந்தனைகளா மாறுது. அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வார்த்தைகளாய் மாறும், அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய ஆக்ஷன்ஸா மாறும், ரைட்? அப்போ இந்த மைண்டுங்கிற அந்த பேட்டில் ஃபீல்ட்ல தான் நம்மளுடைய ஃபைட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன? இது வந்து அரண்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த அரண்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 விதமா வரும். ஃபர்ஸ்ட் வந்து புரிதல் இல்லாத அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் இன்டர்பிரேஷன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அது ஏன் நடக்குது நமக்கு புரியல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? தேவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ தேவன் வந்து அனுமதித்தாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வி ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் அகேன்ஸ்ட் காட். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தேவன் நம்மளை வந்து வெறுத்துட்டாரு, தேவனுக்கு நம்ம பிடிக்கல, ஸோ ரிஜெக்ஷன். இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ், நம்ம ஒரு காரியத்தை ஃபெயில் ஆகும் பொழுது ஸோ நம்மளுடைய கேப்பபிலிட்டி இவ்வளோதான், ஸோ இதை தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைப்போம். யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒரு பிட்ரேயல் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுவும் வந்து நம்ம அதுக்குள்ளேயே வந்து அடைந்து போய் விடுறோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா சத்ருவன் செய்யற ஒரு விஷயம். ஏன்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறாரு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நம்மளை செயல்பட விடாதது மாதிரி இந்த அரண்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அழுத்தி பார்க்கறான், செயல்பட விடாம பண்ணி விடுறான். வியாதிகள், சிக்னஸ், தோல்விகள், ஃபெயிலியர்ஸ், அவமானங்கள், ஷேம், இன்செக்யூரிட்டிஸ், இன்ஃபீரியாரிட்டிஸ். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம தேவன் நமக்காக வைத்தப்பட்ட நோக்கத்தை விட்டு நம்ம மாறிடுறோம். நம்ம என்ன பண்றோம்னா தேவன்கிட்ட நம்ம நிறைய நேரம் கோவப்பட்டுட்டு இருந்துடுறோம், அவர்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் முடியாதது மாதிரி இந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடறோம். ஐ மீன் ஸோ சத்ரு பண்ற ஒரு விஷயம் நம்மள நிறைய டைம்ல நம்மளை பாவத்துல தள்ள மாட்டான், ஆனா தேவனுக்கு நேராக நம்ம போகாதபடி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம உணராதபடி நம்முடைய மைண்டை வந்து இக்னோரன்ஸ்குள்ள வச்சிருப்பான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிப்பீட்டட் பொய்யை வந்து நம்ம வந்து அந்த பொய்யை சொல்லி 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 அந்த பொய்யை வந்து உண்மையாக்கிடுவோம், கரெக்ட்? ஸோ அதே மாதிரி நிறைய ராங் டீச்சிங்ஸ் இருக்கும். நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்து நம்ம தேவன் வந்து நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்மளை நேசிப்பாரு, ஸோ பாவம் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம தேவன் மன்னிக்கவே மாட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ராங் டீச்சிங்ஸ், இந்த பொய்யை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி அந்த பொய் வந்து பெருசாயிடும், ஒரு பெரிய மவுண்டெயின் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து அமைந்துடும். ஸோ அதனால தான் அது வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு 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 பெரிய ஒரு அரணா நம்மளோட வாழ்க்கையில வந்துருச்சு, ரைட்? அப்போ இந்த அரணா நிற்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாம அது போயிடுது. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்க வேண்டும்? எரேமியா 1:9-10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமென். தேவன் என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். அப்போ இந்த வார்த்தைங்கிறது என்னதான்? the word of God வந்து it is like the sword of the spirit. ஆமென். ஸோ ஆவி, இந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, அந்த 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 ஆர்மர்ல தேவனுடைய வார்த்தைங்கிறது வந்து ஒரு வாள் மாதிரி. ஸோ நம்மளால போர் பண்றது, ஐ மீன் சத்ருவை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னா அந்த வேர்ட் ஆஃப் காட் தான் முக்கியம். ஈவன் ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட சத்ருவானன் கொண்டு வந்த ஒவ்வொரு டெம்டேஷனுக்கும் தேவன் ஏசு எப்படி பதில் கொடுத்தாருன்னா வார்த்தையில இருந்தா பதில் கொடுத்தார். ஆமென். ஸோ அந்த வார்த்தையை அவங்ககிட்ட பேசின உடனே அவனால வந்து மேற்கொள்ள முடியல, அவன் ஓடி போயிட்டான். ஆமென். 10வது வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். ஸோ இங்க தான் அங்க சொல்ல வராங்க, நம்ம இந்த அரணாய் கெட்ட விட்ட எல்லாத்தையும் முதல்ல வந்து அழிக்க வேண்டும், பிடுங்க வேண்டும், இடிக்க வேண்டும். ஆமென். ஸோ நார்மலா நம்மளுடைய நாலேஜ்லே எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண முன்னாடி அன்லேர்ன் பண்ணுங்கன்னு இப்போ புது கான்செப்ட் சொல்றாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் யூ அன்லேர்ன் அண்ட் தென் ரீலேர்ன் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல போயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம உண்மை இருக்கிறது வரைக்கும் அதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, ரைட்? அப்போ ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்னா, ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ஹோல்டை நம்ம மேற்கொள்ளணும்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ரைட்? அப்ப அந்த சத்தியம் நீங்க அறிய இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஆமென். அப்போ இதை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்ம இந்த கோட்டையாய் கட்டி வைத்திருக்கிற அரண்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் நிர்மூலமாக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்மளோட மைண்ட் வந்து எப்படி ஆகணும்னா ரினியூவ் ஆகணும்.
இதான் வேதம் சொல்லுது, யூ ஹேவ் டு பி ரினியூட் இன் யுவர் மைண்ட். அப்போ இந்த ரினியூட் இன் யுவர் மைண்டுங்கிறது என்னன்னா ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி. ஐ மீன் நம்ம பார்க்குற காரியங்கள், நம்மளோட காண்கிற காரியங்கள் எல்லாமே, ஐ மீன் கேட்குற காரியங்கள் எல்லாமே எதிர்மறையா இருந்தா கூட அதை விட தேவனுடைய வார்த்தை நமக்கு அதுதான் உண்மைங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளுடைய மனதில் வரணும். ஐ மீன் அந்த உணர்வு நம்மளுடைய மனதில் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்மளால ஈஸியா மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸோ நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்ம நடக்கலாம். ஸோ ஆனா நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமேன். ஸோ அந்த சூழ்நிலை நமக்கு வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. ஆமேன். அப்ப உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வழக்காடுகிறவரா இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆமேன். அப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ப்ராமிஸ்ல வந்து ரெஸ்ட் ஆகணும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எந்திரிக்கும் பொழுது நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று, ஐயோ இன்னைக்கு எப்படிதான் அதை சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ஒரு 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 தோல்விக்குள்ள ஒரு மைண்ட் செட்டோட போகிறது இல்லையா. நம்ம ஒரு ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவா யோசிச்சுட்டு நான் இன்னைக்குனால நான் எப்படியாவது வந்து நான் வந்து செலவு பண்ணிட்டேன்னா போதும், இன்னைக்கு எப்படியாவது ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில வந்துட்டேன்னா போதும், இன்னைக்கு வர காரியத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு இல்லையா பார்க்குறவங்க எல்லாம் எரிஞ்சு விழுந்து ஏதோ பண்ணி அந்த 24 மணி நேரத்தை ஓட்டிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் தேவன் நம்மளை வந்து அப்படி அழைக்கல. தேவன் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார்னா சன்ஷிப்ல வாழும்படி அழைத்திருக்கிறார். ஆமேன். நம்மளோட ராஜ்யத்தின் குடிமகன்களாய் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யத்தின் குடிமகன்களா இருக்கிற நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா செல்ஃப் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது, ராஜ்யம் முதலாவதா இருக்க வேண்டும். ஆமேன். அதான் வேதம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமேன். தேவனை நீங்க தேட தேட என்ன ஆகும்னா உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ராஜாவின் சிந்தனையை போல மாறிவிடும். ஹல்லேலூயா. So your thought will be like the king's thought. Amen. So ambassadors சொல்றோம் இல்லையா, தூதுவர்கள். So தூதுவர்களுடைய நோக்கம் அதான். So அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு உடையவர்கள் கிடையாது. So அவங்க இன்னொரு ராஜ்யத்திற்கு உடையவர்கள். ஆனா அவங்க பண்றதெல்லாம் அந்த லோக்கல் கண்ட்ரியில இருக்கிற கல்ச்சர் மாதிரி இருக்காது. அவங்க எந்த கண்ட்ரிக்கு உரியவர்களோ அந்த கல்ச்சரை இந்த புது நாட்டுல நிலைநாட்டுறதுக்காக தான் அவங்க அங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமேன். ஸோ அதே மாதிரி தான் வேதம் நம்மளை சொல்லுது, நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமேன். ஸோ we are of a different kingdom. அப்போ இந்த கிங்டம்ல காரியங்கள் எப்படி நடக்கும்னா டொமினியன் மூலமா நடக்கும். ஆமேன். ஆளுகை மூலமா நடக்கும். ஸோ இந்த ஆளுகை எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய தாட்ஸ்ல இருந்து வருது இல்லையா. அந்த தாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா மாறும் பொழுது, அது வேர்ட்ஸா மாறும் பொழுது, அந்த வேர்ட் தான் வந்து ஒரு டொமினியனை ஏற்படுத்தும். ஆமேன். ஆதியில தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார் இல்லையா. அதுதான் அந்த வேர்டு. அந்த வார்த்தையின் வல்லமை தான் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினது. ஆமேன். அந்த வல்லமையை தான் ஆதாம் இழந்து போனார். அந்த வல்லமையை தான் இயேசு கிறிஸ்து நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டொமினியன் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாய் அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு அதை திரும்ப கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய ராஜ்யத்தின் குடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டும். ஆமேன். அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் இந்த உலகத்தில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்ம எப்படி பண்ண முடியும்னா நம்ம கண்டினியூஸா நம்முடைய மைண்டை வந்து ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். ஆமேன். ஏன்னா நம்ம வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டதா தான் இருக்கும். ஒரு டாக்டரோட ரிப்போர்ட், ஒரு வக்கீலோட ரிப்போர்ட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். ஆனா அதை காட்டிலும் நம்மளுடைய ராஜா வந்து அவர் பெரியவர். ஆமேன். அந்த ராஜா வந்து என்னை தன்னுடைய மகனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான் எனக்கு முதன்மையாய் மாற வேண்டும். ஆமேன். அந்த மாதிரி நம்ம ஒரு அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம தரிசனங்களை காண்பவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. அந்த தரிசனங்களை நிறைவேற்ற தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6-10. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம்
போட்டது. அவன் கைகளிலே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளே ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்த்தது என்றார். ஹல்லேலூயா. இங்க செருபாபேலுக்கு வந்து தேவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது தேவாலயத்தை உருவாக்க வேண்டும் இல்லையா? சைரஸ் கிங் வந்து ஒரு டிகிரியோட அனுப்புறாரு. அனுப்பிட்டு அங்க போகும்போது அங்க சேலஞ்சஸ் அங்க இருந்துச்சு. அவருடைய சொந்த ஜனங்களே எதிராய் வந்தார்கள். நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அதுக்கிடையில ராஜா மாறிட்டாரு. அந்த ராஜா வந்து திருப்பி இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. நிறைய நெகட்டிவிட்டியான காரியங்கள் அங்க நடந்துட்டே இருக்கு. ரைட்? ஆனா தேவன் என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ 7வது வசனம் பார்க்கும் பொழுது அங்க இந்த ஒரு பெரிய ஒரு பர்வதம் போல அங்க இருக்கு. ஒரு பெரிய ஒரு மவுண்டைன் மாதிரி இந்த எல்லா அப்டக்கிள்ஸ், எல்லா அப்போசிஷனும் அங்க மாறி இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆவியினால் மலை போல உருவாக்கப்பட்ட உன்னுடைய அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் தகர்ந்து போகுங்கிறார். ஆமீன். எப்படி அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் நொறுக்கப்படுகிறதோ அதே மாதிரி செருபாபேல் மேல தேவனுடைய கிருபை இருந்ததுனால, தேவன் செருபாபேல் கொடுத்த அந்த அசைன்மெண்ட் மேல அவர் நோக்கமா இருந்ததுனால அந்த ஆவியானவர் அங்க இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் வந்து அழித்து போட்டார். ஹல்லேலூயா. இதுல பார்க்கும் பொழுது அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதேங்கிறார். ஆமீன். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில குறித்தும் தேவன் வந்து துவக்கி இருக்கிறார். ஆமீன். ஒரு விசுவாசத்தை துவக்கிறவர் கிறிஸ்து. அந்த துவக்கிறத வந்து அவர் வந்து அருமையா நினைச்சு பார்த்துட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அந்த துவக்கப்பட்ட அந்த ரேஸை வந்து நீங்க முடிக்கிறது வரைக்கும் எப்படி ஆபிரகாம் பின்னாடியே பார்த்துட்டு இருந்தாரோ, அந்த பர்டிகுலர் டைம் ஆன உடனே அதை நிறைவேற்றினாரோ, ஆமேன், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் துவக்கின ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களே நிறைவேற்றும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். இதுல பார்க்கும் பொழுது அந்த தூக்கு நூல் படி சொல்லியிருக்கு இல்லையா? தூக்கு நூல் எப்ப யூஸ் போடுவாங்கன்னா, அந்த கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது பெர்ஃபெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த தூக்கு நூல் போடுவாங்க. அந்த தூக்கு நூலுங்கிறது கம்ப்ளீஷன். ஆமீன். என்ன சொல்றாரு? செருபாபேல் தான் அஸ்திவாரம் போட்டாரு, அந்த செருபாபேலே தான் கட்டி முடிப்பாருங்கிறார். ஆமீன். உங்களை குறித்து தேவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரிசனமும் உங்களை கொண்டே நிறைவேற வேண்டும் என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உருவாக்கப்படுறதுனால அது நிறைவேறாம போயிடுது. ஆமீன். ஆனா அதை தாண்டி அவருடைய வார்த்தையினால அதை மேற்கொள்றதுக்கான வல்லமை நம்ம கொடுக்கிட்டு இருக்காரு. ஆமீன். அந்த நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதை பெர்ஃபெக்டா முடிக்கும் பொழுது இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்தது. ஆமீன். உங்களை குறித்து தேவன் சொல்ல முடியுமா? என்னுடைய கண் வந்து சந்தோஷமாய் பார்த்தது, நான் பண்ண ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் பெர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? ஆமீன். அதுக்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ சீயிங்? ஏன்னா தேவன் வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துட்டு எப்போ அதை நிறைவேற்ற போறான்னு ஆசையாய் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமேன். அப்ப அதை நம்ம நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? அந்த எல்லா விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஆமேன். அந்த எதிர்மறையான அந்த கோட்டைகள் எல்லாம் நம்ம தகர்த்தெறிய வேண்டும். பிடுங்க வேண்டியவைகளை பிடுங்க வேண்டும், அழிக்க வேண்டியவைகளை அழிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் பண்ணோம்னா ஆரோனுடைய அந்த பிரான்ச் துளிர்த்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் துளிர்க்கும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. இதான் தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமேன். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஆபிரகாம் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு தேவன் தேடுகிற செருபாபேல் நீங்களும் நானும் தான். எப்படி செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் ஆலயமாகிய சபையை நம்ம கட்ட வேண்டும். ஆமேன். சபையில் ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தில் தரிசனம் நமக்கு இருக்கா? இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது பல காரியங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? நம்ம தாட்ஸ் எல்லாம் எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி தேவனுடைய வார்த்தை நம்முடைய தரிசனமாய் மாறுகிறதா? ஆமேன். அதுதான் தேவன் வாஞ்சியா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய தரிசனம் எல்லாம் நம்முடைய தரிசனமாய் மாறும் பொழுது அந்த தரிசனத்தை அவர் துரிதமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. துரிதமாய் நிறைவேற்றுவார்.
ஏன்னா அவர் ஆவலா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அவரோட கண்கள் வந்து சந்தோஷமாய் பார்த்துட்டு இருக்கு, எப்ப நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. ஆமேன். முடிவு எடுப்போமா? அந்த தரிசனத்தை நானே நிறைவேற்றுவேன்னு சொல்லி முடிவு எடுக்கலாமா? எழுந்திருக்கலாமா? தேவன் உங்களோட பேசியிருந்தாங்கன்னா உங்களோட பெஸ்ட் பிரைசஸ் நீங்க தேவனுக்கு கொடுக்கலாம். மலை போல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் வார்த்தையினால் அந்த மலையை நிர்மூலமாக்குறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவானுடைய அந்த வெப்பன் என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்தினாரே, அதுக்காக அவர் நன்றி செலுத்தலாமா? அறியாமையினால் என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் தேவன் வியாகுலப்படுகிறவரா இருக்கிறார். நீங்க முடிவு எடுக்கலாமா? நீங்க அறிந்த சத்தியம் நம்முடைய விடுதலை ஆக்குறதற்காக நன்றி செலுத்தலாமா? எல்லா பயத்துல இருந்தோம், எல்லா சந்தேகத்துல இருந்தோம், இன்னைக்கு நான் வெளியில வரேன்னு முடிவு எடுக்கலாமா? சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சத்தியத்தை மட்டும் தான் பார்ப்பேன்னு தீர்மானம் எடுக்கலாமா? நீர் பெரியவர். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒண்ணுக்கும் உதவாம இருந்த நம்மளை தெரிந்திருக்கிறாரு. எவ்வளவு ஞானிகள் இருந்தும் அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மளை தெரிந்துകൊണ്ടിருக்கிறாரே. கிருபைக்காய் அவர் நன்றி செலுத்தலாமா? பெரிய காரியங்கள், பெரிய திட்டங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். தாயின் வயதில் தோன்று முன்னே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக ப்ராமிசஸ் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? என்னை குறித்து நீங்க என்னென்ன தீர்மானம் வைத்திருக்கிறீங்களோ அதை நானே நிறைவேற்றுவேனப்பா. தடைகளை தகர்த்தெறிய அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்முடைய ஆள் மனசுல என்னென்ன போய் நம்ம வச்சிருக்கிறோமோ ஒரு சில வினாடிகள் அதை நம்ம அறிக்கை பண்ணலாமா? அவரை விட்டு கொடுக்கலாமா? கண்டிப்பா தேவன் உணர்த்துவார். எப்படி ஆபிரகாம் 25 வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருந்தார், எப்போ அதை தகர்த்தெறியுமா, எப்போ அந்த போய் வெளியில வரும், எப்போ என்னுடைய வாக்குத்தத்தத்தை அவனோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். தீர்மானம் பண்ணலாமா? எந்த பொய்க்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் தீர்மானம் எடுக்கலாமா? எந்த சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நான் டவுட் பண்ண மாட்டேன் தீர்மானம் எடுக்கலாமா? சந்தேகப்பட மாட்டேன் தீர்மானம் எடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. அப்பா, எங்களுடைய அழிந்து போகிற கைகளை கொண்டப்பா அழியாத உடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அப்பா எங்களை தெரிந்து கொண்டு இருக்கீங்களே அப்பா. அப்பா, மகனாக மகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே அப்பா. அதுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்னும் எங்களை புடமிடுங்க அப்பா. அப்ப எங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அப்பா அப்ப எல்லா நெகட்டிவான தாட்ஸையும் அப்பா உங்களுக்கு கீழே கொண்டு வரோம் அப்பா. அப்ப we surrender our thoughts to you Lord. We bring it unto the lordship of Christ. கிறிஸ்துவின் அப்பா அந்த அதிகாரத்துக்குள்ள அப்பா எங்களுடைய எல்லா தாட்ஸையும் நாங்கள் கொண்டு வரோம் ஆண்டவரே. எதிர்மறையான சிந்தனைகள் வேண்டாம் அப்பா, எதிர்மறையான எண்ணங்களும் வேண்டாம் அப்பா. எங்களுடைய தேர்வுகள் எல்லாம், எங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு ஏதுவானதா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தாட்ஸும் ஒவ்வொரு டிசிஷன்ஸும் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துவதா இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய பயத்தினால் ஆண்டவரே தப்பான டிசிஷன் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்பா. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனா உங்களுடைய ஆவினால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்ப நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வழிநடத்தலை தாங்க ஆண்டவரே. அப்ப உங்களுடைய தரிசனத்துல அப்ப நாங்க அப்பா அந்த ஆபிரகாமை போல அப்பா இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்திலேயே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. அப்ப பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. அப்ப உமக்காக நாங்க பெரிய காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் கிறிஸ்து ஒருவருக்கு இயேசு மூலம் பிதாவே. ஆமென்.
Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.